ஒருவேளை பெண் குழந்தைகள் காணாமல் போனால் கூட காவல்துறை அதற்கான வழக்குகளை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். வழக்குகளை பதிவு செய்ய மறுப்பது மட்டுமல்லாமல் மிக மோசமாக பெண் குழந்தைகளை அவர்களின் அடிப்படை தன்மையை பற்றியே அசிங்கமாக பேசி அந்த பெற்றோர்களை மனக்குமுற வைக்கிறார்கள். அதற்கு பின்பும் காவல்துறை அதிகாரிகள் எந்த உதவியும் இல்லாமல் கிராம மக்கள் தான் காவல்துறை செய்ய வேண்டிய நடவடிக்கையை செய்கிறார்கள். ஆக இது நெஞ்சை உலுக்குகின்ற சம்பவம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வழக்காடு மன்றத்திற்கு சென்று சிபிஐ விசாரணை தேவை என்று சொல்லி இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இதுவரை குற்றவாளிகள் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுவரை யார் என்று இது நடந்தது ஒரு கிராமத்துல பொதுமக்களே போய் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எந்த இடத்திலும் எதுவும் பதிவாகாமல் யாரையும் குறிப்பாக குற்றவாளிகள் என்று முதல்ல கொஞ்சம் பேர் பிடிச்சுன்றாங்க, அப்புறம் 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு கூட மிக மிக காலதாமதம் ஆகியிருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகள் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு நேரடியாக சென்று அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருந்தவர்கள். இன்று முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு ஒரு இடத்தில் ஒரு குடும்பமே குலைந்து போய் கிடக்கிறது, ஒரு குழந்தை உருக்குலைந்து போய் கிடக்கிறது, ஆனால் இங்கே உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. நேற்று சகோதரி வானதி கூட அதை கடுமையாக கண்டனத்திருந்தார்கள். ஆக ஒரு குடும்பத்துல ஒரு மூலையில ஒரு துன்பம் நடந்திருக்கும் பொழுது எப்படி உங்களால் நிம்மதியாக இருக்க முடிகிறது என்றால், அப்படி என்றால் இந்த தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாட்டு பெண்களை பற்றியும் அக்கறை இல்லை, ஆணவம். நாம ஏதோ ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டோம்னால எல்லா பெண்களும் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற ஆணவம் இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது. இதற்கு சரியான அடி கொடுக்கப்படும். அதனால்தான் நாளைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நான் திருநெல்வேலியில் கலந்து கொள்கிறேன், சகோதரி வானதி திருப்பூரில் கலந்து கொள்கிறார்கள், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில் கலந்து கொள்கிறார்கள், சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் கலந்து கொள்கிறார்கள். என்டிஏவுக்கும் டெல்லிக்கும் தமிழக மக்களுக்கும் தான் போட்டின்றாரு. நான் சொல்றேன், தமிழக பெண்ணினத்திற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. நிச்சயமா இந்த பெண்ணினம் வெற்றி பெறும், அது திமுக தோல்வியும். அதான் எனக்கு